அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு சொல்லி எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும். போன தாட்டி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாம் கட் ஆஃப் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேசிக்காக இந்த தாட்டி எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு மாவட்டத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே மாதிரியான கட் ஆஃப் வராது. அதனால் இப்போ நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கலாம். அதில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2024க்கான வேக்கன்சி இதுவே 2021 எவ்வளோ வேக்கன்சி கொடுத்தாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, தூய்மை பணியாளருக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 9 வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க போன தாட்டி. போன தாட்டி 9 வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கார்டனுக்கு போன தாட்டி எத்தனை வேக்கன்சி கொடுத்தாங்கன்னா, போன தாட்டி 10 வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வாட்ச்மேன், நைட்டு வாட்ச்மேன் இது ரெண்டையும் சேர்த்து பார்த்திங்கன்னா போன தாட்டி சேம் இதே வேக்கன்சி 35 வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. இரவு காவலர் மற்றும் மசாஜி அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 14 வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. 14 வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு இந்த 13 இந்த 3 ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு வரும் 16 வேக்கன்சியாக வரும். ஆனால் போன தாட்டி இதை மட்டும்தான் கேட்டிருந்தாங்க, இந்த இது கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாஜிக்கு போன தாட்டி 24 வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. மொத்தம் இதில் 89 வேக்கன்சி கேட்டிருந்தாங்க. அதாவது சேம் ஒரே மாதிரியே தான் கேட்டிருந்தாங்க. எப்படின்னா போன தாட்டி என்ன வேக்கன்சி கேட்டிருந்தாங்களோ அதே வேக்கன்சி தான் இந்த தாட்டி கேட்டுங்க. எக்ஸாம்பிளுக்கு 2021 மொத்தமாக 89 வேக்கன்சி கேட்டிருந்தாங்க. இப்போ 2024 மொத்தமாக 88 வேக்கன்சி கேட்டிருக்கிறாங்க இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு. இப்போ இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கட் ஆஃப் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கலாம். இப்போ 2024 எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன எக்ஸாம் வச்சது வேக்கன்சி, கம்யூனிட்டி இதெல்லாம் பொறுத்து நம்ம ஒரு அனலைஸ் எடுத்துருவோம். இப்போ அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க்கருக்கு ஜென்ரல் இதுக்கு 92 மார்க் வரும். அதுக்கப்புறம் இதுலேயே பார்த்திங்கன்னா உமனுக்கு 84 மார்க் வரும் ஜென்ரல்லையே. அடுத்து பார்த்திங்கன்னா பிசிக்கு 60 மார்க் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா SCAW அப்படின்னு வருதுல்ல, அவங்களுக்கு 76 மார்க் வரும். இவங்களுக்கு எத்தனை வரும்? 76 மார்க் வரும் இவங்களுக்கு. ஏன் இப்படி மாறுபடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிட்டி வைஸாக ஒரு வேக்கன்சி 2 வேக்கன்சி அப்படின்னு பிரியும். அதனால் இந்த மாதிரி மாறும். இதில் பார்த்திங்கன்னா பிசிக்கு என்ன சொல்லியிருந்தேன், 60 மார்க் வரும்னு சொல்லியிருந்தேன். இது ஏன் இவ்வளோ வேக்கன்சி வருதுன்னு பார்த்திங்கன்னா, இவங்க எல்லாருமே ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 500 ரூபா அமௌண்ட்டு கட்டணும். ஆனால் எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற மேலே பார்த்திங்கன்னா அவங்க அமௌண்ட்டு கட்ட தேவையில்லை. அப்போ எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்க போட்டிக்கு ஆட்கள் அதிகமாக வந்துடுவாங்க. அதனால் அவங்களுக்கு கட் ஆஃப்ன்றது அதிகமாக வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன் அண்டு நைட் வாட்ச்மேன் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் போன தாட்டி வாட்ச்மேன் தனியாக, நைட்டு வாட்ச்மேன் தனியாக கேட்டிருந்தாங்க. நம்ம இதில் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஜென்ரலுக்கு வந்து 92 வரும். ஜென்ரல்லி உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 78 மார்க் வரும். பிசியில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் முன்ன சொன்ன மாதிரி 60 மார்க் வரும். எம்பிசி பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் சேம் எம்பிசி டிசின்னு ஒருத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுவே 60 மார்க் வரும். இப்போ நம்ம இடையில இதெல்லாம் விட்டது காரணம் என்னென்னா, இதெல்லாம் 1 மார்க் 2 மார்க் டிஃப்ரெண்ட்டில் தான் வரும். இது வந்து ப்ரியாரிட்டி வச்சுருக்கிறவங்க அந்த மாதிரி வரும். இது உமனுக்கெலாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும். 60 சேம் அவங்களுக்கு எம்பிசி. இப்போ அதர் தென் எம்பிசி அப்படிங்குமேலே பிசி தவிர பிசி மட்டும் பிசி இல்லாமல் பிசி எம்முன்னு வந்துருந்துச்சுன்னா இது என்னென்னா பிசி முஸ்லீம்னு அர்த்தம். இவங்க முஸ்லீமை தவிர மற்ற பிசிகாரங்க எல்லாருமே இது வந்து கலந்துருவாங்க. அதனால் இவங்களுக்கு தனி கட் ஆஃப் அவங்களுக்கு தனி கட் ஆஃப் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ அப்படின்னு வருது இல்லை, எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 90 மார்க் வரும். இவங்களுக்கும் ஜென்ரலுக்கும் ஒரே மாதிரி தான் வரும். காரணம் என்னென்னா, நம்ம என்ன சொன்ன மாதிரி தான், அவங்க வந்து பணம் கட்ட தேவையில்லை. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் 500 ரூபா பிசி எம்பிசி அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கட்டணும். இவங்க கட்ட தேவையில்லாத அப்படிங்கும்போது எல்லாருமே அப்ளை பண்ணிடுவாங்க. எல்லாருமே நிறையா பேர் போட்டிங்க்கு வருவாங்க. ஒரு வேகன்சிக்கு 100 பேர் வருவாங்க. இப்போ பணம் கட்டுறவங்க வந்து ஒரு வேகன்சிக்கு 20 பேர் தான் வருவாங்கன்னா, இவங்க இதில் வந்து ஒரு வேகன்சிக்கு 100 பேர் போட்டிக்கு வருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிசிஏ அதுக்கு வந்து 80 மார்க் வரும். அடுத்து இதுலேயே எஸ்சிஏ அடுத்து வந்து எஸ்சி டபிள்யூன்னு இதில் எஸ்சி உமன்ஸ் இதுக்கு வந்து எவ்வளோ மார்க் வரும் பார்த்திங்கன்னா 76 மார்க் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நைட் வாட்ச்மேன் கம் மசாஜ் அப்படின்னு ஒன்று. இதில் வந்து ஜென்ரலில் வந்து 88 மார்க்கு. இதுலேயும் வந்து அடுத்து வந்து பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிடபிள்யூ இவங்களுக்கெல்லாம் போனதாட்டி பார்த்திங்கன்னா மார்க்கு இந்த வேக்கன்சி கொடுக்கல. அதனால் நாம் இதெல்லாம் எடுக்கலை நம்ம. அடுத்து எஸ்சிஏடபிள்யூ அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து எஸ்சிடபிள்யூ அப்படின்றவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 48 மார்க்கு. அடுத்ததுக்கப்புறம் எஸ்சி ப்ரியாரிட்டிலாம் பார்த்திங்கன்னா 82 மார்க்கு, 90 மார்க்கு, 60 மார்க்கு அந்த மாதிரிலாம் வந்து போன தாட்டி வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மசால்ஜிக்கு வந்து ஜென்ரலில் வந்து 90 மார்க். அதுக்கப்புறம் அதில் ஜென்ரலில் லேடிஸுக்கு வந்து 80 மார்க். அதுக்கப்புறம் அடுத்து என்ன பிசியில் வந்து அவங்களுக்கு சேம் 50 இல்லைன்னா 60 அந்த மாதிரி வரும். ஆனால் கம்மியாக தான் வரும், அதிகமாக வராது. அடுத்து பார்த்திங்கன்னா எம்பிசி டிசி இதில் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 66 மார்க்கு. அடுத்து எஸ்சியில் பார்த்திங்கன்னா 90 மார்க்கு. முன்ன சொன்ன மாதிரியே தான் அவங்க எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஃப்ரீ இதனால அவங்களுக்கு மட்டும் போட்டி அதிகமாக வரும். அடுத்து எஸ்சி உமன்ஸு பார்த்திங்கன்னா 76 மார்க்கு. 76 அடுத்து 60 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும் இவங்களுக்கு எல்லாத்துக்கும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த மாதிரி தான் கட் ஆஃப் உங்களுக்கு எல்லாமே வரப்போகுது. கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். ஆனால் இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம் எடுத்து நம்ம இந்த கட் ஆஃப் எல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு வேறு ஏதாவது மாவட்டம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் இந்த மார்க்கு வந்துருச்சு நம்மளுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னும் நினச்சிட வேணாம். நம்ம அடுத்து ப்ராக்டிக்கல் இருக்குது, ஓரல் டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் தான் செலெக்ஷன் லிஸ்ட்டே இருக்குது. அதனால்
நீங்கள் அதுக்கு தயாராகுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.